32 நாட்கள் 174 சட்டமன்ற தொகுதிகள் 1000க்கும் மேற்பட்ட மக்கள். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை 5ஆம் கட்டமா முடிச்சிருக்காரு. அடுத்தது அமைய போறது அதிமுக ஆட்சிதான்னு உறுதியா சொல்லி அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கொள்ளுங்கள் 7 மாதம் திராவிட முன்னேற்ற ஆயுள் காலம் 7 மாதம் தான் இருக்குது. 7 மாதத்துக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும், சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி ஈரோடு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதி வரைக்கும் மக்களை சந்தித்து பேசி இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அந்த தொகுதி மக்களோட பிரச்சனையை மட்டும் பேசாம அதிமுக ஆட்சி காலத்துல என்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்னு இப்பவே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு.